இங்கே நான் தான் கிங்கு. கதை என்னன்னா, சந்தானம் வந்து ஒரு பண கஷ்டத்தில் இருக்கார். ஸோ அந்த டைம் புரோக்கர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஜமீன்தார் வீட்டில் வந்து கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அவர் அங்கே போய் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. மாமனார் வந்து தம்பிராமையா, அவங்க பையன் வந்து பாலசரவணன், அப்புறம் அந்த பொண்ணு தான் ஹீரோயின். பயங்கர பிரமாண்டமான ஒரு கல்யாணம் நடக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சு எல்லாமே வந்து அந்த சொத்தை எல்லாமே கடன் வாங்கியே சொத்தை விற்று அவங்க சாப்பிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா அந்த வீடு முதல் கொண்டு நகை, அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்க சோஃபா செட்டு, சாமானம் எல்லாமே வந்து ஒரு ஃபேக்கான ஒரு செட்டப் தான். எல்லாமே அவங்க எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ பேசிக்காக அந்த 3 பேருமே நடுத்தூரில் இருக்காங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் சந்தானத்தோட வீட்டுக்கு வந்துடுறாங்க, சென்னையில் வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் வந்து சந்தானம் வீட்டில் வந்து ஷாக் அடித்து இறந்துடுறாரு. ஸோ அந்த ஒரு பணத்துக்கிட்டேருந்து அந்த கொலை கேஸ்லேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை வந்து ட்ராவல் ஆகுது. இதுக்கு நடுவில் வந்து ஒரு கேங் வந்து சென்னையில் பாம்பு வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோட ஸ்டோரி ட்ராவல் ஆகுது. ஸோ படம் எப்படி இருக்குது? படம் வந்து ஒரு ஆவரேஜான படங்க. ரொம்ப ஒரு ஹை எதிர்பார்ப்போடு நீங்கள் போனீங்கன்னா இந்த படம் வந்து ஏமாற்றம் தான் கொடுக்கும். பட் எதிர்பார்ப்பா இல்லாமல் நீங்கள் இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை பார்த்து ஜாலியாக ரசிக்கக்கூடிய ஒரு படம் தான். இப்போ அரண்மனை 4லாம் லெவலுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. நார்மலாக போனீங்கன்னா சரி ஜாலியாக பார்த்துட்டு வரலாங்கிற மாதிரி ஒரு படம். இந்த படத்தில் வந்து காமெடி ப்ளஸ் ஒரு கதை பேஸ் பண்ணி இந்த படம் போயிட்டுருக்கு. காமெடி எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா, படம் த்ரூ அவுட்டாக காமெடி இருக்குது, அங்கங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்மளை போர் அடிக்காத அளவுக்கு வந்து காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தில் வந்து ப்ளஸ் மைனஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மெயினாக சந்தானம் வந்து நிறைய டைலாக்ஸ் பேசியிருக்காரு, நிறைய கவுண்டர் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த கவுண்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் இருக்குது. ஒரு வயசான ஒரு கிழவி ஒருத்தவங்க வருவாங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு நீ வந்து பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஏதோ ஒரு டைலாக் பேசுவாங்க, ஓ ஜூனியர் ஆர்டிஸ்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கவுண்டர் கொடுப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கதையை தாண்டி வெளியில் இருக்கிற ஒரு டைலாக். இது ஒரு சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவங்க பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜ் அது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் படம் த்ரூ அவுட்டாக அவர் போட்ட நிறைய கவுண்டர்ஸ் வந்து அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் இருக்குது. ஸோ அந்த வந்து கொஞ்சம் அந்த படத்தில் வந்து தவிர்த்துக்கலாம். அது வந்து கொஞ்சம் ஒரு மைனஸாக இருக்குது. பட் ஓவராலாக காமெடி வந்து தம்பிராமையா, பாலசரவணன் அந்த காமெடி, தம்பிராமையா எஸ்பெஷலி ஒரு வேறு ரேஞ்சில் பண்ணியிருக்காரு. சமயன்ஸ் அவர் காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் இருக்குது. சந்தானத்தோட ரெகுலர் டீம் இந்த படத்தில் இருக்காங்க. யாருன்னா இவர் லொலுசபா மாறன், சுவாமிநாதன், சேஷு, இவங்க எல்லாருமே வந்து அந்த டீமில் இருக்காங்க, படத்தில் இருக்காங்க. பட் தம்பிராமையோட காமெடி தான் மெயின் சீக்வன்ஸாக போகுது. இவங்க ஒரு சின்ன போர்ஷனில் இருக்காங்க. ஓவராலாக எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. முனிஷ்காந்தும் ஒரு நல்ல ஒரு ரோலில் வராரு. அவரை வச்சு பண்ண காமெடிஸும் நல்லா ஒர்க் அவுட் இருக்குது. ஹீரோயின் வந்து பார்க்க நல்லா இருக்காங்க. ஹீரோயினும் நல்லா க்யூட்டாக காமிச்சிருக்காங்க படத்தில். நல்லா நடிக்கிறாங்க, டான்ஸும் ஓகே பண்ணுறாங்க அவங்க. படத்தில் வந்து மியூசிக் எப்படி இருக்குது? சாங்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சாங் ஓரளவுக்கு ஓகே இருக்குது. பட் ஓவராலாக சாங்ஸ் வந்து பெரிய அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பட் பிஜிஎம் நல்லா இருக்குது படத்தில். த்ரூ அவுட் த மூவி வந்து ஒவ்வொரு சீனை வந்து எலிவேட் பண்ணுற அளவுக்கு பிஜிஎம் வந்து படத்தில் சூப்பராக இருக்குது. இதை தவிர படம் வந்து ஓவராலாக வந்து லாஜிக்கெல்லாம் பெருசாக எதிர்பார்க்காம ஜஸ்ட்டு ஒரு தடவை நான் வந்து ஒரு ரிலாக்ஸாக படம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பார்க்கணுன்னா இந்த படத்தை தாராளமாக வந்து பார்க்கலாம்.